நான் எப்படிண்ணா இருக்கேன்? சூப்பரா இருக்கு. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அப்படி சொன்னேன். நல்லா இருக்கா? இந்த மட்டன் பீஸு கிட்ட வாப்பாஸ் அப்படியே எலும்பை விட்டு பிரிஞ்சு சும்மா அப்படியே உதிரி 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 உதிரியா கொட்டும். சூப்பரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு பூம்புகார் மக்களுக்கு ஒரு சிறப்பான தால்ச்சா சாம்பார். கடலூர் மாவட்டத்தில் அதுவும் நெல்லிக்குப்பத்தில் நெய்சோறு தால்ச்சானா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் மக்கள் அதை மறந்துட்டாங்க. ஜீரக சம்பா அரிசிக்கு இந்த தால்ச்சா சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும். நம்ம திருச்சி, திண்டுக்கல், மதுரைலாம் தால்ச்சா இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. இதை கடலூரில் நான் விரைவில் என் கடையில் கொண்டு வருவேன். இன்றைக்கி சூப்பராக 50 கிலோவுக்கு தால்ச்சா சாம்பார் செய்ய போகிறோம். 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு நான் சூப்பராக சொல்கிறேன். இன்றைக்கி முழு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1 கிலோ துவரம்பருப்பு, 1/4 கிலோ கடலைப்பருப்பு, அதாவது 10 கிலோ அரிசியில் 60 நபர் சாப்பிட்லாம். அப்போது 10 கிலோ அரிசிக்கு 1 கிலோ துவரம்பருப்பு, 1/4 கிலோ கடலைப்பருப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் அளவு. சரிங்களா? அப்போது 1 கிலோ துவரம்பருப்புக்கு 7லேருந்து 8 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய பேர் தண்ணி அளவே தெரியாமல் கம்மியாக வச்சு அது குழகுழப்பாகி தீச்சல் பிடிச்சிரும், அதோட சுவை குறைஞ்சிரும். அதனால் சரியாக 8 லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா கூட அந்த துவரம்பருப்பு குழஞ்சி நமக்கு நீர் பக்கமாக கிடைக்க சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த துவரம்பருப்பை மினரல் வாட்டரில் தான் நீங்கள் வேக வைக்கணும். ஏன்னா மினரல் வாட்டரில் வேக வச்சிங்கன்னா அதோட கலர் மாறாமல் சீக்கிரமாக அந்த துவரம்பருப்பு நமக்கு உடஞ்சி குழஞ்சி கிடைக்கும். முதல்ல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 5 கிலோ பருப்பு செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் இன்றைக்கி கேன் தண்ணியை ஊற்றிக்கிறேன். 1 கிலோவுக்கு 7லேருந்து 8 லிட்டர். தண்ணியை சேர்த்து அடுப்பை பற்ற வச்சு மிதமான சூட்டில் துவரம்பருப்பை சேர்க்கணும். பச்சை தண்ணியில் துவரம்பருப்பை கொட்டி நீங்கள் வேக வச்சா ஒரு மாதிரியே மறுத்து போன மாதிரி வேகும். அதனால் கொஞ்சம் அனல் பதம் வந்த மிதமான சூடு வந்த உடனே பருப்பு சேர்த்துக்கிறேன். 5 கிலோ துவரம்பருப்பு தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு நம்ம குழைக்கும் போது ஒரே யூனிக்காக குழஞ்சி கிடைக்கும். துவரம்பருப்பை சேர்த்து குழையும் போது அது பொங்கின மாதிரி பொங்கி ஊற்றும். அந்த மாதிரி வராமல் சீக்கிரம் அந்த பருப்பு உடஞ்சி குழையிறதுக்கு நம்ம கூட எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தால்ச்சா சாம்பாரோட கலரே இந்த மஞ்சத்தூள் தான். பருப்பு வேகும் போது ஒரு 25 கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த துவரம்பருப்பு வேகும் போது அதோட மணத்தை அதிகப்படுத்த ஒரு 1/2 லிட்டர் நெய் சேர்த்துக்கிறேன். வேகும் போது நல்ல ஒரு வாசனை, சூப்பராக அந்த அரோமா நமக்கு செம்மையாக இருக்கும். துவரம்பருப்பு வேகும் போதே கூட பச்சை மிளகாய் சேர்த்தா பச்சை மிளகாய் மணமும் இதனுடைய காரமும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இதுக்கு தேவையான அளவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த வேகும் பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். சுவைக்கு கல் உப்பு. ஒரு கிலோ துவரம்பருப்புக்கு 1 கைப்பிடி உப்பு கணக்கில் நான் இப்போ 5 கிலோவுக்கு 5 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இந்த தால்ச்சாவோட அதிக சுவையே என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு இதுக்கு தெரியாமல் வெறும் பருப்பை போட்டு தால்ச்சா வச்சுட்டு சுவையில்லைன்றாங்க. அதிக சுவைக்கான காரணம் ஆட்டு கொழுப்பு, ஆட்டு தலைக்கறி. இதை ரெண்டும் அப்படியே தால்ச்சா சாம்பார் கூட ஏற்றினீங்கன்னா நல்லா வெந்து அதை எசன்ஸ் இறங்கி நமக்கு அதிக சுவை கிடைக்கும். இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன்.
NCS Tamil BGM. NCS Tamil BGM. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி பூம்புகாரில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணிக்கு அந்த ஆட்டுத்தலை கொழுப்பை போட்டு எலும்பை போட்டு சரியான எலும்பு தால்ச்சா. இங்கே மட்டனை 40 கிலோ அப்படியே வேக வச்சு நாங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கிறோம். சூப்பராக முட்டையை அவிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அங்கே ஒலை தண்ணி பற்ற வச்சாச்சு. இங்கே 2 மசாலா கொதிக்குது. இங்கே நமக்கு இந்த தால்ச்சாக்கு தேவையான இஞ்சி பூண்டை எடுத்து வச்சுருக்கோம். 65 கறி மசாலா போட்டு சூப்பராக ஊற வச்சுருக்கோம். இது எல்லாமே இன்றைக்கி பூம்புகாரில் செஞ்சிட்ருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மசாலாவில் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி சேர்த்துருக்கோம். ஒரே வேகிற கறியை போட்டு சும்மா ஆட்டுக்கறி நல்லா சொல்ல. என்ன பிரியாணிண்ணா? மட்டன் பிரியாணி. பொன்னி அரிசிலண்ணா 24 கேரட். இது பூரா கடலூர் பூரா 24 கேரட்லேயே கடைக்கிறாங்கண்ணா. அப்படியே அந்தந்த ஏரியா ஒரு அரிசி இருக்குல்ல, அதே தானே. இந்த அரிசியே பேர் தானே, இன்னொரு ஏரியாவில் வேற பேரா இருக்கும். ஆனால் இதே அரிசி தான். ஆமாண்ணே, ஆமாண்ணே. குறைந்த அளவில் மட்டன் பிரியாணி செய்யும் போது தனியாக வேக வச்சு நம்ம கறியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல கறி வேறு லேட் ஆகிடுச்சு, பிரியாணி செய்ய லேட் ஆகுதுன்னா கறியை தனியாக அவிச்சு சேர்த்தா தான் நமக்கு டைம் குறைவாக இருக்கும். செய்கிற அந்த கறி வெந்து நல்ல ஜூஸ்னஸோட சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் பீஸை எடுத்து நம்ம கையால், அதாவது இந்த பீஸை இந்த மாதிரி எடுத்து இப்படி அழுத்தும் போது உடையணும். சும்மா ரப்பர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம கையால் உடைச்சி பார்த்து உடைஞ்சா மட்டும்தான் நீங்கள் மசாலாவுக்கு தண்ணி ஊற்றணும், அரிசி போடணும். ஒருவேளை நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டால் அது வெந்துடும், உடஞ்சிடும் சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகவே வேகாது. மசாலா ஊற்றின பிறகு தண்ணி தான் கொதிக்கும், அரிசி தான் வேகும். கறி கொஞ்சம் வேக்கடாக இருக்குது. இந்த கொஞ்சானா உடஞ்சா சூப்பராக இருக்கும். பிரியாணியை சூப்பராக பொன்னியரிசியில் செய்கிறோம் பாருங்கள். வெங்காயம் சேர்த்து தயிரை சேர்த்து நல்லா வதக்கி இது கூட அரைச்ச சின்ன வெங்காயம், இந்த பாதினா இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினா இந்த இடத்துல பேஸ்ட் மாதிரி மசாலாவெல்லாம் திக்காக பிடிச்சி வச்சு நம்ம ரைஸ்லையும் கறியிலும் மசாலா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். சுவையும் அதிகமாக சூப்பராக கிடைக்கும். இன்னைக்கு பூம்புகாரில் சூப்பராக மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு உகுந்த தால்ச்சா.
அந்த தால்ச்சாவில் நல்லா ஆட்டு தலையை போட்டு கொழுப்பை போட்டு செஞ்சு அது கூட ஜூஸி எங்களுடைய ஸ்பெஷல் சிக்கன் 65 முட்டை எல்லாமே செம்மையாக செஞ்சோம். சரி, உங்களுக்காக இந்த பூமுகார் பீச்சோடு நின்று சாப்பிட்டு காமிக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக போட்டு வந்திருக்கேன். ஏன்னா தான் பிரியாணியை ஃபங்க்ஷனில் சாப்பிட்றதோட தனிமையில் ஏதோ பிடிச்ச இடத்துல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மாஸ்டர் வந்து சூப்பராக கற்றுக்கிட்டாரு. அதுவும் நிறைய அனுபவத்தோடு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பிரியாணி கூட இந்த தால்ச்சா வச்சு சாப்பிடும் போது அந்த மட்டன் பிரியோட அரோமாவும் அந்த தால்ச்சாவும் சும்மா என்ன அப்படியே மனசை பதற வைக்குது. அப்பா 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 உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தால்ச்சா வீடியோ வேணும்னா சூப்பராக செய்முறையோட அளவோடு எடுத்திருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ